வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி இருக்குங்க. ஏற்கனவே இதை பற்றி நம்ம நேற்றைய தினங்களில் பேசியிருந்தோம். இதனால தமிழ்நாட்டிற்கு எந்த அளவிற்கு மழை பொழிவு இருக்கும், எங்கெல்லாம் மழை வாய்ப்பு அதிகமாக இருக்குது, எங்கெல்லாம் மழையே கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம பார்த்துருந்தோம். சரி, இனி வரும் நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள்லாம் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். கடந்த சில நாட்களாக சாரல் மழையும் மிதமான மழையும் கடலோர மாவட்டங்களில் பதிவானதில் நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு லேசான வெயிலும் வந்து கொண்டிருக்கு. மறுபடியும் மழை வருமா? கண்டிப்பாக மழை வரும். மிதமான மழை பொழிவுகள் வரக்கூடிய ஜூலை 19, 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் பரவலாக மீண்டும் கடலோர மாவட்டத்தில் லேசானது முதல் மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்கு. மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். தயவு செஞ்சு 1 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் கேட்டு போகாதீங்க. முழுமையாக கேட்டால் தான் உங்கள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு லேசான வெயில் காணப்படும். அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மீண்டும் விட்டு விட்டு பரவலாக லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது எதிர்பார்க்க முடியும். மழை வராமல் அப்படியே நின்று போச்சு அப்படிலாம் கிடையாது. சற்று ஓய்வு கொடுத்தாலும் மீண்டும் அந்த மழை பொழிவு தொடங்க வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய ஜூலை 19, 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழை வரை கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே போல விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு சாரல் மழையும் மிதமான மழையுமாக வரும் நாட்களில் பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதைத் தொடர்ந்து உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பரவலாக நம்ம மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், இந்த வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய இந்த வெள்ளி, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் லேசானது முதல் மிதமான மழை உண்டு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமான மழை இந்த வார இறுதியில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே நமக்கு லேசான வெயிலும் இருக்கும். இன்று மற்றும் நாளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லேசான வெயில் பகல் நேரங்களில் வர செய்யும். அதே போல் மாலை இரவு நேரங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அதைத் தொடர்ந்து இரவு அல்லது நள்ளிரவு நேரங்கள், இப்போ சென்னை பகுதிகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது நள்ளிரவு அதிகாலை நேரங்கள், இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அந்த லேசான சாரல் மழை போல் விட்டு விட்டு அவ்வப்போது எதிர்பார்க்க முடியும். அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கும். வரும் நாட்களிலும் அந்த லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது தொடர வாய்ப்பு இருக்கு. ஆகவே நமக்கு இந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை நீடிக்கும். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்கள். அதுக்காக தான் உங்களுக்கு நம்ம தேதிகள் முதற்கொண்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். உள் மாவட்ட பகுதிகள் சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மற்றும் திருப்பூர், இந்த 5 மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா திருப்பூர் மற்றும் ஈரோடுல சில இடங்களில் மிதமான மழையும், சேலம், நாமக்கல், கரூரில் லேசானது முதல் மிதமான மழையும் அவ்வப்போது மாலையிலோ அல்லது இரவு நேரங்களிலோ எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சியில் தான் நல்ல ஒரு மழை பொழிவும் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அதிக அளவு நமக்கு மழையை நம்ம பார்க்க முடியும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற உள் மாவட்ட பகுதிகளில் அவ்வப்போது பரவலாக நமக்கு மிதமான மழையும் தொடர்ந்து நீடிக்கும். அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தேன்கனிக்கோட்டை போன்ற இடங்கள்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமும், இனி வரும் நாட்களிலும் அவ்வப்போது நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் சில சமயங்களில் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த மிக கனமழையெல்லாம் வராதாங்க. அதி கனமழை, ரெட் அலர்ட்லாம் கொடுக்க மாட்டாங்களா? சென்னைக்கெலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வங்கக்கடல்லே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு அதிக அளவில் மழை வரணும் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்க. நம்ம வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் இந்நேரம் வட தமிழக கடலோர மாவட்டத்திற்கு மிக கனமழை முதல் அதி கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ இது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால வங்கக்கடலில் என்னதான் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானாலும் நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பில்லைங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்கிறவங்களுக்கு தெரியும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு ஆந்திராவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும், தெலுங்கானாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும், ஒரிசா கடலோர பகுதிகள், மத்திய பிரதேஷ் போன்ற இடங்களில் மிக மிக கடுமையான மழை பொழிவு அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இங்கே நமக்கு வெயில் தான் மிஞ்சும் பகல் நேரங்களில். இப்போ பார்த்தீங்கன்னா இன்று முதலாகவே பகல் நேரங்களில் லேசான வெயில் வர தொடங்கியாச்சு. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு மழை வாய்ப்பும் இருக்குது.
19, 20 தேதிகள்ல விட்டு விட்டு சில சமயங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் இருக்கும். ஆகவே நமக்கு கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள்ல மிக கனமழை மற்றும் அதி கனமழை, வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு இந்த பகுதிகளுக்கு கிடையாது. அப்ப எங்கெங்க இந்த மாரியான ஒரு மழை வரும் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சியில தான் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதேபோல இன்றைக்கு காலை நேரங்கள்ல கொடுக்கப்பட்ட வானிலை அறிக்கையில போய் பார்த்தீங்கன்னா, நீலகிரியில எங்க மழை வரும், கோயம்புத்தூர்ல எந்த ஊர்ல கடுமையான மழை வருங்கிறத ஊர் பேர் முதற்கொண்டு நம்ம தெரியப்படுத்தி இன்றைக்கு காலை வானிலை அறிக்கையில நம்ம சொல்லியிருக்கிறோம். பார்க்கலன்னா போய் அத முன்பதாக சொல்லப்பட்ட வானிலை அறிக்கைய போய் கேளுங்க. அதுல நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில குந்தா அப்படிங்கிற ஒரு பகுதிகளிலும், கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல குறிப்பாக வால்பாறை போன்ற இடங்களிலும் மிக மிக கடுமையான மழை பொழிவு, வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா, தென்மேற்கு பருவமழைங்கிறது மேற்கு தொடர்ச்சியில தான் தீவிரமா இருக்கும். அதிலும் அந்த மலைப்பகுதிகள்ல ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற தகவல நம்ம சொல்லியிருந்தோம். தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மிக மிக கடுமையான மழை பொழிவு அந்த மலைப்பகுதிகள்ல எதிர்பாருங்க. மற்ற இடங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழையா இருக்கும். தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மிதமான மழை தொடரும். தேனி மற்றும் தென்காசியினுடைய மேற்கு பகுதிகளில் சற்று கனமழையும் எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம், இடைவேளை விட்டு அவ்வப்போது பரவலான மழையும் எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டங்களில். ஆகவே தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில்தான் அதிக அளவில் மழை பொழியுமே தவிர, மற்ற மாவட்டங்களில் அதி கனமழை, மிக கனமழை தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. நிறைய பேர் கனமழை தீவிரம் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யும், எந்த அளவிற்கு மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்தபடியா நம்ம தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கும் நாளைக்கும் பெருமளவுல மழை எதுவும் எதிர்பார்க்காதீங்க. அப்படியே நமக்கு மழை வந்தாலும் அந்த மிதமான மழையோட இருக்கும். அதிலும் குறிப்பா இரவு நேர மழை வாய்ப்புகளாகவே எதிர்பார்க்கலாம். தென் மாவட்ட பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்க முடியும். நீலகிரி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய அதே மழை வந்து நீங்க மதுரை, திண்டுக்கல்ல எதிர்பார்க்கணும்னா கண்டிப்பா அதற்கு முடியாது, வாய்ப்பில்லை. அதே போல கோயம்புத்தூர், வால்பாறையில பெய்யக்கூடிய மழை பொழிவு தூத்துக்குடி, திருநெல்வேலியில வருமானாலும் அதற்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வால்பாறையில வந்து அது மலைப்பகுதிகள், அதிக அளவுல மழை கிடைக்கும். ஆனா இப்ப தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதிகள்ல கடலோர பகுதிகள், தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள்ல அதிக அளவு மழை எதுவும் இல்ல. லேசான மழை தான். பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. டெல்டா மாவட்ட மக்களுக்கு நிச்சயமாக நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தீங்க. மேட்டூருக்கு நீர் வரத்தெல்லாம் எப்படி இருக்கும்னு. உறுதியா சொல்ல முடியும். இந்த மாத இறுதியில 50,000 கன அடியிலிருந்து 1,00,000 கன அடி வரைக்கும் காவிரியிலிருந்து நீர் திறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பருவமழை சும்மா இல்லங்க. இனிமே தான் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போகுது கர்நாடகாவுல. அதிக அளவுல அங்க இருக்கக்கூடிய கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணை பகுதிகள்ல அதிக அளவு நீர் வரத்து அப்படிங்கிறது வரப்போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அங்க மழை எதிர்பார்க்கக்கூடியது ஒரு 30 சென்டிமீட்டர்லேருந்து 40 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அடுத்து வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கப்படுது கர்நாடக கடலோர பகுதிகளில். இதன் காரணமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணை பகுதிகளில் அதிக அளவுல தண்ணீர் வரப்போகுது. தொடர்ந்து மேட்டூருக்கான நீர் வரத்தும் நிச்சயமா நமக்கு அதிகரிக்கும். அதனால டெல்டா விவசாயிகள் நீங்க கவலைப்பட தேவையில்ல. உறுதியாக நீர் வரத்து அப்படிங்கிறது குறிப்பாக மேட்டூருக்கு அதிகரித்து காணப்படும் இனி வரும் நாட்களிலும். மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் தான். தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், சில இடங்களில் பரவலாக நமக்கு அவ்வப்போது வரக்கூடிய ஜூலை 20 மற்றும் 21 தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் சில சமயங்களில் எதிர்பார்க்கலாம். மற்றபடி அநேக நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.